மாவு இப்படி தாங்க இருக்கணும். முதல்ல மாவு இப்படி தான் இருக்கணுங்க. ஏன்னா மாவு வந்து ஏற்கனவே பிசைஞ்சு வச்சேன்னா அதை வந்து இப்போ வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது, நைவாக இருக்குது. இதை அப்படியே பிசைஞ்சு உருட்டி வைக்க வேண்டியது தான். இது தெரியும், இது தெரியுதாம்மா? அந்த மாவு வச்சுக்கிறீங்களா? இப்படி தேய்ச்சி பூர்ணத்தை வச்சோம்னா நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும், பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. பாருங்க பூர்ணத்தை வச்சு அப்படியே வேண்டியதுதான். பாருங்க பூர்ணம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கடலைப்பருப்பு பூர்ணம், கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி தேய்ச்சா போதுங்க. ஒட்டிக்குதுமா? ஒட்டிக்குது நல்லா. இந்த பாருங்க 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க.